இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் கல்லை விட்டு எறிகிறாங்க. குழந்தைகள் படிக்கின்ற ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு, குழந்தைகள் கல்விங்கிற ஒற்றை குடையின் கீழ் இணைகின்ற ஒரு அருமையான இடம். ஸ்கூலு, சொந்தம், அதாவது இப்போ வீடு, குடும்பம், அமைப்பு, சொந்தம், ஜாதி, பந்தம் இது எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே வந்து நம்ம எல்லாரும் பள்ளி கற்கிற மாணவர்கள் அப்படின்னு அந்த ஸ்கூல் கேம்பஸ் சொல்லி தருகின்ற ஒரே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பணக்கார விட்டு பிள்ளை ஏழை விட்டு பிள்ளைன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து பெஞ்சில் உட்காந்து படிக்கிறது தான் பள்ளிக்கூடம். அவள் எவ்வளோ வயலன்ஸாக எரிஞ்சிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. அந்த அன்னை தெரசா சிலை இருக்குது. அவங்களுக்கு அன்னை தெரசாவுக்கு இந்த காவி கும்பல் மீது ஒரு நூற்றாண்டு கால வன்மம் இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள இந்துக்களுக்கும் எல்லோருக்கும் மதம் பார்க்காம தொழுநோயும் கூட பார்க்காம காலில் இருந்து அந்த புண்ணிலேருந்து வருகின்ற சீலையெல்லாம் துடைத்து விட்டாங்கல்ல அந்த கருணை தாய். அவங்க மதம் பரப்ப வந்திருக்கலாம், கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் இங்கே வந்து கல்கத்தாவில் வந்து என்ன செஞ்சாங்க? நோயுற்றவர்களுக்கு விடுதலையை தந்தாங்க.